Hi friends, welcome to Malar Vanam. இன்னைக்கு வெள்ளை சோளத்தை பயன்படுத்தி இட்லி தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த இட்லி தோசை உடம்புக்கு ரொம்ப நல்லது. 1 கப் வெள்ளை சோளம், 1 கப் இட்லி அரிசி, 1/4 கப் பச்சரிசி, 1/2 கப் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் அளவு எடுத்துருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டேன். நீங்கள் நிறைய அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா உளுந்தை மட்டும் தனியாக ஊற வச்சுக்கோங்க. நம்ம இட்லி கரைக்கிற மாதிரியே அரைச்சிக்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஊறிடுச்சு. நம்ம இதை கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் வேணும்னா மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். ஆனால் கிரைண்டரில் அரைக்கும்போது நமக்கு மாவோட உபரி அதிகமாக இருக்கும், இட்லியும் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. நான் ஊற வச்ச தண்ணியே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த மாவு அரைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ மாவு அரைஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு பதம் காட்டுறேன். ரொம்ப மைய அரைக்க வேண்டாம், லைட்டாக அந்த திருதிருன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். மாவை எப்போயுமே கையால் மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் அது நல்லா புளிச்சு வரும். மாவோட பதம் நம்ம எப்போயுமே இட்லி தோசைக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கட்டும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 8 மணி நேரம் மாவு கண்டிப்பாக புளிக்கணும். நல்லா புளிச்சு வந்தால் தான் இட்லி சாஃப்டாக இருக்கும். இருக்கட்டும். ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் இட்லி குக்கர் பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்திக்கலாம். எப்பயுமே தண்ணி கொதிக்கும் போது இட்லி தட்டு வைங்க, அப்போ சீக்கிரமும் வெந்துடும், இட்லியும் சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இந்த இட்லி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், துணியில் ஒட்டவே ஒட்டாது. நம்மளோட சூப்பரான சோள இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சாம்பார், பூண்டு சட்னி, தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தோசை ஊற்றலாம். மொறு மொறுன்னு கோல்டன் கலரில் சூப்பராக இருக்கும் இந்த தோசை. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட தோசையும் ரெடி ஆயிடுச்சு. சோள இட்லி தோசை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.